வச்சு விட்டல, அதை அழிச்சு விடணும் ஞாபகப்படுத்த மாட்டேன். லூசு லூசு. ஐயோ, அதான் பார்த்துட்டாங்களா? ஆமா, தொக்கா மாட்டிக்கிட்டேன். பசங்க மட்டும் தான் சம்பாரிச்சு பொண்ணுங்களை பாத்துக்கணுமா? ஏன் பொண்ணுங்க சம்பாரிச்சு பசங்களை பாத்துக்க கூடாதா? அதுல உனக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் இருக்கா? சீச்சி, எனக்கு என்ன கௌரவ குறைச்சல்? என் பொண்ணாட்டி என்ன பாத்துக்க போறா? என்னதான் ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளவு லவ் பண்ணாலும் நாளைக்கு அவங்க பெத்தவங்க நாங்களா இல்ல அந்த பையனான்னு கேட்கும்போது அப்படியே பெல்ட் அடிச்சிடுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? பண்ணிப்பேன்டா. ஒருவேளை உங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா உன் கூடயே வந்துடுறேன். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிரு. பொண்ணுட்ட ஒரு வார்த்தை கேட்டலாமே. எங்களை மீறி எங்க பொண்ணு எதுவும் செய்ய மாட்டா. வாடி. உறைந்திடும் கடிகாரம் ஓடாமலே உனை நான் காணாத நேரம். மா, என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு இது தெரியாதுடி. உங்க அப்பா கம்பெனி சூப்பர்வைசரா இருக்காரா, திடீர்னு அவங்க பையனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டு வந்தாங்க. வந்தா என்ன இப்போ? பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், பையன் நல்ல இடம்டி, நல்லா படிச்சிருக்கான், ஐடியில் வேலை பார்க்குறான்டி சென்னையில். எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, தங்கமான பையனாண்டி. அதுக்காக என்ன ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல? நீங்களா ஓகே சொல்லிருவீங்க. இது பாரு, உனக்கு வரன்னு அதுவாக வந்திருக்குன்னா உனக்கு கல்யாணத்துக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். போய் ஊரில் கேட்டுப்பாரு, வருஷ கணக்கில் வரன்னு பார்த்தா அமையாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீட்டு. மா, இப்ப இந்த கல்யாணம் வேணாமா? மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இதை பாரு, ஒழுங்கு அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, உனக்கும் வயசாகிட்டே போகுது. சும்மா கல்யாணங்களை வானானுங்கிறன்னு சொல்லினுங்கிறன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா அப்புறம் நீ யாருன்னா லவ் பண்ணுறேன்னு கேட்பாருடி. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஆமா. ஏ பிரியா, யாருன்னா லவ் பண்றியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பார்த்து இருந்துக்கடி, அவ்வளோதான் சொல்வேன். உறைந்திடும் கடிகாரம் ஓடாமலே உனை நான் காணாத நேரம். அருகில் நிழலே நீ வருகையில் மனதே தாழாமல் கை மீறுதே. நிலவொளி நனைக்காத தேகங்களில் விரலால் நான் தேடும் தேட அனுமதி தந்தால் ஆசைகளின் வெகுமதி குறையாது தினம் தூருவே. மடி ஊஞ்சல் நாடு மனதோரமாய் நாடும் விடியாமல் நான் வேண்டுவேன். இடைவேளை இல்லாமல் இதழோரமாய் அமுதினை பருகாமல் தடுமாறுவேன். மா, எனக்கு சாப்பாடு வேணாமா, நான் பிரியாணி சாப்பிட போகிறேன் வெளியே. பிரியா, பிரியாணி சாப்பிட போகிறேன், உனக்கு வேணுமா? இல்ல, வேணாடா. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாடா. என் தம்பி இல்ல, ப்ளீஸ்டா. தம்பியா? கைவிடு, அண்ணான்னு கூப்பிடு. அண்ணாவா? மா, பாருமா இவனை. நீ அம்மானு கூப்பிட்டாலும் சரி, அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, அண்ணான்னு சொன்னாதான் பிரியாணி. அப்ப வேணாமா? சரி போ. வேணும்தான், கூப்பிடுறேன். அண்ணா, சிக்கன் பிரியாணி அண்ணா, சிக்கன் லெக் பீஸ்
ப்ளீஸ் அண்ணா வாங்கிட்டு வாங்க. அந்த பயம் இருக்கணும். உள்ள போய் உட்காரு. அண்ணன் வர வரையும் எங்கேயும் போகக்கூடாது, ஓகே? பிரியா, பிரியா, இப்ப எதுக்குடி அழுந்துட்டு உட்காந்துருக்க? வேற என்ன லக்ஸ் பண்றது? நம்மள மாதிரி பொண்ணுங்களால வேற என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்துல சம்மதமா, எதுவுமே கேட்கல. அதான் அவங்க கேட்கலன்னு தெரியுதுலடி. நீயா போய் சொல்ல வேண்டியது தானே? எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை லவ் பண்றேன், நீயா போய் சொல்ல வேண்டியது தானடி? என்ன லக்ஸ் பேசுற நீ? இப்ப நான் இதை என் வீட்டுல சொன்னா என்ன நடக்க போகுது? ஒண்ணு என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுவாங்க, இல்லனா அவங்க தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி பெருசா வேற என்ன நடந்துற போகுது? சரி, அப்ப இத போயிட்டு மதன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இந்த மாதிரி வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே? அவனே குழம்பி போயிருக்காண்டி. இப்ப நான் இதையும் போய் சொன்னேன்னு வையேன், அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். நம்மள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப பாவம் இல்லை? நம்ம யார் ஆசைப்படுறோன்னு வீட்டில் சொல்ல முடியல, நம்ம எந்த நிலைமையில இருக்கோன்னு நம்ம ஆசைப்படுறவங்க கிட்ட சொல்ல முடியல. இங்க பாரு பிரியா, உன்னை பத்தி யோசிக்காத, உங்க அப்பா அம்மாவை பத்தி நீயும் யோசிக்காத. நீ யாரை கல்யாணம் பண்ணுன்றதை நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நீ தான் அவன் கூட கடைசி வரைக்கும் வாழப்போற. நீ மதன் நல்லவன், கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டான்னு நம்புறியா? அப்ப கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசி. உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. நான் கிளம்புறேன் பிரியா. பிரியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. கண்ணதை யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டி. லூசு. நான் போயிட்டு வரேன், பாய். ஹலோ, எங்கடி போன? ஃபோன் எடுக்காமல் இத்தனை நாளா? கீழேயா? எப்போடி? நான் தூங்கிட்டு இருக்கேன். கீழேயா? என் வீட்டுக்கிட்ட வந்திருக்கியா? ஆமா, உன் வீட்டு வெளியே தான் இருக்கேன். அடியே, நீ இங்க என்னடி பண்ற? எங்க அம்மா யாராச்சும் பார்க்க போறாங்கடி. அப்ப சீக்கிரம் வெளில போலாம். நான் ரெடிட்டு வரவேணாமா? நீ எவ்வளவு நேரம் வேணா ரெடி ஆகு, ஆனா நான் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள நீ சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா நான் உள்ள வந்துருவேன். அடியே, பொதுவாக பசங்க அடி பொண்ணுங்க வீட்டு வாங்க நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுங்க நீங்களா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாடி? டேய் போடா, நீ சீக்கிரம் வா. வரேன்டி, வந்து தொலைக்கிறேன். அப்புறம் யாராச்சும் கேட்டா என் தங்கச்சின்னு சொல்லிடு. ஐயோ, தங்கச்சியா? தங்கச்சின்னு சொல்லக்கூடாதுல்ல, அப்போ கசின்னு சொல்லிடு. பிறவி பைத்தியமே, பயத்துல உளராதடா, போய் சீக்கிரம் வா. வரேன்டி, பயத்தில் என்ன பேசுறேன்னே தெரியலடி. எவ்வளோ திமிர்றி உனக்கு? என் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. ஒருவேளை எங்கள் அம்மா பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்ன இருக்கும் சொல்லியிருப்பேன். சொல்லியிருப்பியா? என்னத்த? நான் தான் உங்க மருமகாத்தன்னு சொல்லியிருப்பேன். மருமகளா? அவங்க பையனுக்கு பொண்டாட்டினா அப்ப அவங்களுக்கு மருமக தானே. பொண்டாட்டியா? யாருக்கு பொண்டாட்டி? டேய், அதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப நான் உனக்கு பொண்டாட்டி தானே. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ரைட் ரீ, நீ நடத்து, ரொம்ப நல்லா பண்ற. என் நண்பனுக்கு கோயில கட்டு. ஹாய் மச்சான். வந்துட்டான்ல. ஹே பாப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப பார்த்தா நீ யாரு கூட சுத்திட்டு இருக்க? தோடா தோ பாருங்க மேடம், நான் ஒன்றும் உங்க லவர் கூட சுத்தல, நீங்க தான் என் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆயிட்டாலோ? ஏய், உனக்கு என்ன ஆர்டர் பண்ணி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு ஆள் எடுக்கிற? நான் மச்சான், அவ விளையாடிட்டு இருக்கா மச்சான், நீ ஃப்ரீயா விடுறா. இல்ல மச்சான், கடைசியா ஒன்னேன்னு மட்டும் சொல்லிடுறேன் பாப்பா. இது உனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பொண்ணுங்களுக்கு தான் சொல்றேன். என்னைக்குமே லவ்வர்ஸ் நடுவில் ஃப்ரெண்டு வரது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் தான் லவ்வரே வரீங்க. இதை எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? டேய்,
மச்சான் விட்றா, அவள் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்கா. சரி நீ கிளம்பு, நான் ஈவினிங் வந்து அட்டியில் பார்க்குறேன். சரி மச்சான். ஏய் இப்போட யாரை கட்டி விட்றான் பாத்தியா? ஃப்ரெண்டை தானே கட்டி விட்றான். இப்போ சொல்லு. இப்போ தேங்க்யூம்மா. டேய் மச்சான், வண்டி சாவி கொடுறா, அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். பைக் சாவியா? இதுக்காக தானே வர சொன்னியா? நைஸ் டு மீட் யூ மச்சி. நாசமா போ. பாய். மறக்காம அட்டிக்கு வந்துடு. அவனை ஏன்டி வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? சரி சரி, மூஞ்சி தூக்காத. மதன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் செம்மையா வாழணும். ம், வாழலாம். எனக்கு ஒரு குழந்தை போதும்பா. ஒரு குழந்தையா? 2 குழந்தை. 2ஆ? ஆமாம், அப்போ தான் பிற்காலத்தில் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துப்பாங்க. இப்போல்லாம் யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சா படிப்பேன், இல்லை வேலைக்கு போனா போவேன். நீ எதுவுமே கேட்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் மேடம், நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் அதனால் என் மேலே இருக்கிற லவ் துளி கூட குறையக்கூடாது. அது எப்படிடா குறையும்? குறையாது. நம்மளால் இப்படி கடைசி வரைக்கும் பேசிட்டு மட்டும்தான் இருக்க முடியும் போல். ஏன்? பின்ன என்ன, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை பஸ் ஏற்றி விட்டுருவேன், நீ ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். இனிமே அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன், இங்கே இருக்க போறியா என்ன? ஏன்னா நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ம், என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்க, அதான் நான் வந்துட்டேன். ஏய் பிரியா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதா, வா கிளம்பலாம். ஏய், நிஜமா தான்டா சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போக முடியாது. பிரியா, லூசு மாதிரி பேசாத பிரியா. ஏற்கனவே உனக்கு டைம் ஆச்சு, உன்னை சீக்கிரம் பஸ் ஏற்றி ஒன்றும் வா போகலாம். சொன்னா கேளு. ஏய் பைத்தியமாடா நீ? சொல்லிட்டு இருக்கேல்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், புரியுதா? பிரியா இங்கே பாரு, அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துருப்பாங்க, அதுக்காக நீ பயந்து ஓடி வந்திருக்க. நான் சொல்கிறத கேளு, பயப்படாத, வீட்டுக்கு போ. மதன், நீ தான் புரிஞ்சுக்கணும். எங்க வீட்ல இன்னும் தேதி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணல. ஏய் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி. நீ வீட்டுக்கு போ, நான் கரெக்டான டைம் பார்த்து வந்து பேசுறேன். தெரியும்டா, நீ இப்படிதான் கடைசியில என்ன கழட்டி விட்டுருவேன்னு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டது, எனக்காக ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் நடிப்பு இல்ல. சீ, இனிமே என் மூஞ்சில முழிச்சிடாத, போயிரு. பிரியா, பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேள்றி. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பிரியா நீ. நான் நடிக்கணும்னா இங்கேருந்து ஊருக்கு வந்து தான் நடிக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரியா. இப்போ நான் இதை வீட்டில் சொன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சா வந்துரு. ஏன் நான் வரல உனக்காக? அதானே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா தானே? இப்போ எங்கடி போயிட்டு இருக்க நீ? சொல்லிட்டு போ. போறேன், எங்க வீட்டுக்கே போறேன். எங்க வீட்டுல பார்த்து வச்சிருக்காங்களோ ஒரு மாப்பிள்ளை, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சந்தோஷமா இரு. பிரியா நில்றி. பிரியா, இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா நீ? அம்மாடி பிரியா, பா, காலேஜெலாம் முடிஞ்சிருச்சாம்மா? முடிஞ்சுப்பா. ஓ, அப்புறம் அது உனக்கு அந்த சம்பந்தம் வேணாண்டா. பா, நிஜமாப்பா? ஆமாம், உன் தம்பி விசாரித்து பார்த்ததுல அவன் சொன்ன அளவுக்கு அவன் ஒன்றும் நல்ல பையன் இல்லையா, நிறைய கெட்ட பழக்கம் இருக்கான். தம்பி தான் விசாரித்து சொன்னான், சரியா? அதனால் உனக்கு அந்த சம்பந்தம் வேணாண்டா. நல்ல வேலை, நானே என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்திருப்பேன். சரிம்மா, நீ போய் சாப்பிட்டு போ. சரிப்பா. டே விஜய், ஒரு நிமிஷம்டா. உண்மையாவே அந்த பையன் நல்ல பையன் இல்லையா? நிறைய கெட்ட பழக்கம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட நான் தான் போய் சொன்னேன். நீ இந்த வீட்டுக்குள்ளே இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. எப்பயுமே சிரிச்சிட்டே இரு.
டே அண்ணா, அண்ணாவா? நான் தான் உனக்கு தம்பியாச்சே. சும்மா கூப்பிடணும்னு தோணுச்சு. ம், இப்போ பிரியாணி வாங்கிட்டா? வித் லெக் பீஸ். ம், ஓகே ரைட்டு மேடம். தெரியும்டா, நீ இப்படிதான் கடைசியில என்ன கழட்டி விட்டுருவன்னு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டது, எனக்காக ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு இல்ல. ஹலோ மதன், அப்பா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டார்டா. நான் அவ்வளோ சொல்லியும் என்னை நம்பாமல் என்னை அசிங்கப்படுத்திட்டு போனால, அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு இப்போ எனக்கு கால் பண்ணுற? நீ நடி சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், இனிமே என் மூஞ்சில் முழிச்சிடாது. மதன், சி ஃபோனை வை. ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுது. இந்த ஜென்மத்துல இந்த உசுறு உனக்கு மட்டும்தான். அது வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. விலகியே போ